இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் ஊடகவியலாளர்களை அழைத்து பேட்டி கொடுத்த டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி செய்த பல முதலமைச்சர்களை பற்றி பேசியிருக்கிறார். அப்படி பேசுகின்ற பொழுது தமிழகத்திலே ஆட்சி செய்த ராஜாஜி பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து வரலாற்றில் இடம் பிடித்தார் என்று பேசிவிட்டார். இப்படி அவர் பேசியது மிகப்பெரிய தவறாம். ராஜாஜி வரலாற்றில் இடம் பிடித்து விட்டார், பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டார் என்று ராஜாஜியை டாக்டர் ஐயா அவர்கள் பாராட்டியது மிகவும் தவறு என்று சில சில்லறை பயல்கள், சில அயோக்கிய சிகாமணிகள், அடுத்தவர்கள் பெண்ணை ஏமாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நடித்து நாடகமாடி பெண்களை ஏமாற்றுகின்ற சில பேர்வழிகள் அதை விமர்சனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் சில யூடியூப் சேனல்களில். இன்றைக்கு இருக்கின்ற திமுக ஆட்சி அற்புதமாக நடக்கிறதாம். சாராயத்தை ஒழிப்பதை மட்டுமே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது சரியில்லையாம். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி போராட வேண்டும் என்பதற்கெல்லாம் இவர்கள் அவருக்கு வகுப்பெடுக்கிறார்களாம். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் அரசியல் பயிலரங்கம் நடத்தி தமிழ்நாட்டிற்கே அரசியலை கற்றுக் கொடுத்த தலைவர் டாக்டர் ஐயா என்பதை மறந்துவிட்டு இவர்கள் அயோக்கியத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மதுபான கடைகளை மூடுவதை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லையாம். யாருக்கு? தமிழகத்தை ஆள்கின்ற ஆட்சியாளர்களுக்கு மதுபான கடைகளை மூடினால் பயன் இருக்காது. மக்களுக்கு என்ன பயன்? மக்கள் நாசமாக போனது, இளைஞர்கள் நாசமாக போனது தானே பயன். நேற்று கூட தருமபுரி மாவட்டத்தில் மது போதையில் ஒரு தம்பியை, அண்ணனை கொலை செய்திருக்கிறான். இந்த மதுவும் இந்த போதைப் பொருட்களும் எப்படி குடும்பங்களை சீரழிக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து சகிக்க முடியாமல் தான் 40 ஆண்டுகள் மதுபான கடைகளை மூட வேண்டும், போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா போராடி கொண்டிருக்கிறார். அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகின்ற அந்த அயோக்கிய சிகாமணி, அந்த எடுபட்ட பயல், அந்த கேன பயல் என்ன பேசுகிறான் என்று சொன்னால், டாக்டர் ஐயா அவர்கள் ஜாதி ஒழிப்புக்காக போராட வேண்டுமாம். அதாவது நாடக காதலை ஆதரிக்க வேண்டுமாம், காதலை ஆதரிக்க வேண்டுமாம். காதல் தான் மிகப்பெரிய சமூக புரட்சியாம், சமூக சீர்திருத்தமாம். எது சமூக புரட்சி, எது சமூக சீர்திருத்தம்? 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதியை ஒழிப்போம் என்று ஆட்சிக்கு வந்த திமுக, அண்ணா திமுக கட்சிகள் எந்த ஜாதியையும் ஒழிக்கவில்லை. 100 ஆண்டுகளுக்கு மேலாக காதல் திருமணங்களும் கலப்பு திருமணங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஜாதி ஒழிந்து விட்டதா? எங்கும் ஜாதி ஒழியவில்லை. ஜாதி ஒழிப்பு என்ற பெயரால் இளம் பெண்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான சித்தாந்தங்களை மக்கள் மத்தியிலே பரப்புவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்ற சில பேர்வழிகள் இன்றைக்கு ஊடகங்கள் கையிலே இருக்கிறது என்கின்ற காரணத்தால் காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் புரட்சி என்கிறார்கள். டாக்டர் ஐயா அவர்கள் இரட்டை குவளை முறையை ஒழிப்பதற்கு போராட வேண்டுமாம். இவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பே டாக்டர் ஐயா அவர்கள் இரட்டை குவளை முறையை ஒழித்தவர். காடுவெட்டி குரு அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் டாக்டர் ஐயா ஆணையிட்ட அடுத்த நாள், ஒரே நாள் விடுவதற்குள் அத்தனை இரட்டை கோலை முறையும் ஒழித்தார் அந்த அரியலூர் மாவட்டத்தில். தமிழ்நாடு எங்கும் இரட்டை கோலை முறை அதிகமாக ஒழிக்கப்பட்டதற்கு போராடியது டாக்டர் ஐயா தான். இரட்டை கோலை முறை அழிந்து ஒளிந்ததற்கு காரணம் டாக்டர் ஐயா என்ற வரலாறு தெரியாமல் இவர்கள் எல்லாம் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக கட்சி நடத்த வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் அதை செய்யவில்லை. திருமாவளவன் தமிழ்நாட்டிலே குழப்பத்தை உருவாக்கினார், குதர்க்கத்தை உருவாக்கினார். சரக்கு இருக்கிறது, மிடுக்கு இருக்கிறது என்று சொல்லி இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டினார். உன் மீது 10 வழக்கு இருக்க வேண்டும், அதில் ஒரு கொலை வழக்கு இருக்க வேண்டும் என்று பேசியவர் திருமாவளவன் தானே. பேசி இளைஞர்களை தவறான வழிக்கு கொண்டு சென்றவர் திருமாவளவன் தானே. அவரை பற்றி ஏன் பேசுவதில்லை? ஒருவன் மீது கொலை வழக்கு இருப்பது ஒரு தகுதியா? ஒருவன் 2 கொலைகளை தடுத்தான், அல்லது 2 குடும்பங்களை காப்பாற்றினான், அல்லது 2 பிள்ளைகளை படிக்க வைத்தான், யாரென்றே தெரியாத முகம் தெரியாதவர்களுக்கு உதவி செய்தான் என்று சொன்னால் அதை பாராட்டலாம். ஒரு கொலை வழக்கு உன் மீது இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பார்கள்? சரி, 1 லட்சம் உறுப்பினர்கள் இருப்பதாக கூட வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் 1 லட்சம் பேரை கொலை செய்திருக்க வேண்டுமா? அதுதான் தகுதி அந்த கட்சியிலே இருப்பதற்கு? அதுதான் சிறுத்தைகள் என்று சொல்வதற்கு தகுதியா? இதை பற்றி யாரும் பேசுவதில்லை. இன்னொரு அயோக்கியத்தனமான பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள்.
ராஜாஜி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 7000 பள்ளிக்கூடங்களை மூடினாராம். ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது தமிழ்நாட்டிலே அவ்வளவு பள்ளிக்கூடங்கள் மூடப்படவில்லை. மொத்தத்தில் ஒரு மாவட்டத்திலாவது 7000 பள்ளிக்கூடங்கள் இருந்திருக்குமா, அல்லது மாநிலத்திலாவது 7000 பள்ளிக்கூடங்கள் அன்றைக்கு இருந்திருக்குமா என்ற அந்த புள்ளி விவரங்களை சேகரித்து விட்டு அதற்கு பிறகு அதை பேசி இருக்க வேண்டும். ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே அதிகமான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அதிகமான பள்ளிக்கூடங்கள் திறந்து கல்வி கண் திறந்த காமராஜர் என்று இன்றைக்கு மக்கள் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திராவிட கட்சிகள் ஆட்சியில், திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் காமராஜர் காலத்தில் துவக்கப்பட்ட ஒரு சில பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் தான் இன்றைக்கு பள்ளியிலே கல்வியை, அருமையான கல்வியை தருகிறார்கள் என்று இந்த அயோக்கிய சிகாமணிகள் பேசுகிறார்கள். எத்தனை பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை. அதை இந்த தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் பேசுவதில்லை. டாக்டர் ஐயா மட்டும்தான் புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் இல்லை. 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வேண்டும் என்று தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்காக குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயா தான். இவையெல்லாம் அந்த அயோக்கியர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. இவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெண் பிள்ளையை பெற்றவர்கள் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், கடைசியில் தெருவில் விட்டு விடுங்கள். எவனாவது கஞ்சா குடிப்பவன், எவனாவது போதை பழக்கத்திற்கு அடிமையானவன், அல்லது போதை பொருட்களை விற்பனை செய்பவன், அல்லது கஞ்சா கடத்துபவன், எவனிடமாவது அந்த பெண் ஏமாந்து விட்டால் அந்த பெண்ணை அந்த கஞ்சா கடத்துபவன் ஏமாற்றி காதல் என்ற பெயரால் அவர்களை சீரழிக்க முற்பட்டால் அதை எந்த தந்தையும் எந்த பெற்றோரும் தடுக்கக்கூடாது. அதுதான் இந்த நாட்டிலே புரட்சி, அதுதான் சித்தாந்தம், அதுதான் முற்போக்கு, அதுதான் சமுதாய மறுமலர்ச்சி என்று பேசுவதற்கு தான் இப்படி ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருக்கிறது. எந்த பெற்றோர் தன் பிள்ளையை தெருவில் விடுவார்கள்? அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தாழ்த்தப்பட்ட சமூகமாக கூட இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கலாம், வேறு எந்த சமூகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கின்ற பொழுது அந்த பெண் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் எந்த பெற்றோரும் போவார்கள். அதற்காக அவர்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். காரணம், அந்த பிள்ளைகளையே தன்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இணைத்து வாழ்கின்ற பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் சென்றால் அதை ஆணவ கொலை என்று பேசுவதற்கு இந்த நாட்டிலே ஒரு அயோக்கியர்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த நாட்டிலே ஆணவ கொலை நடப்பதற்கு காரணமே முற்போக்கு சித்தாந்தம், புரட்சிகர சித்தாந்தம் என்று சொல்லி காதலையும் கலப்பு திருமணத்தை மட்டுமே புரட்சி என்று பேசிக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் புறையோடிவிட்ட அயோக்கியத்தனமான எண்ணம் கொண்டவர்களால் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர டாக்டர் ஐயா போன்ற தலைவர்களால் என்றைக்கும் ஆணவ கொலை நடந்ததே இல்லை. பெண் பிள்ளைகளை காப்பாற்ற சொல்கிறோம், பெண் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் முயற்சிக்கிறார்கள். பெண் பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற தலைவர் டாக்டர் ஐயா, பெண் பிள்ளைகள் வாழ்க்கைக்காக, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுகின்றவர் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா தான். திண்டிவனத்துக்கு அருகிலே ஒரு படிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு பெண்ணை, குடிப்பழக்கம் இருக்கின்ற அவருடைய அந்த பெண்ணின் தாய் மாமனுக்கு, தான் சார்ந்த வன்னியர் சமூகத்தை சார்ந்த குடும்பம், அந்த பெண்ணுடைய தாய் மாமனுக்கு வலுக்கட்டாயமாக சென்னையிலே திருமணம் செய்து வைக்க அந்த பெற்றோர்கள் நினைத்த பொழுது அந்த பெண் இரவோடு இரவாக அந்த திருமணத்தை மறுத்துவிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பி வந்த செய்தியை கேள்விப்பட்ட டாக்டர் ஐயா அவர்கள் உடனடியாக திண்டிவனத்திலிருந்து ஆட்களை அனுப்பி அந்த பெண்ணை அழைத்து, இதுதான் சரியான முறை, நீ எடுத்த முடிவு சரி, என்றைக்கு குடியாரனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று முடிவெடுத்தாயோ இந்த முடிவை வரவேற்கிறேன், நீ நன்றாக படி, முன்னேறு என்று அந்த பெண்ணுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த பெண் படிப்பதற்கான அத்தனை உதவிகளையும் செய்து இன்றைக்கு அந்த பெண் அரசு அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பெயர்தான் சமுதாய புரட்சி. இந்த புரட்சியை தமிழகத்திலே நடத்தி கொண்டிருக்கின்ற டாக்டர் ஐயா அவர்கள் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக ஆணவ கொலை என்பது, ஜாதி வெறியர் என்பது, வன்முறையாளர் என்பது, இவையெல்லாம் டாக்டர் ஐயாவுடைய புகழுக்கு களங்கம் கற்பிக்கின்ற வேலை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தை சீரழிப்பதற்காக இந்த புரட்சி என்றும் சித்தாந்தம் என்றும் மறுமலர்ச்சி என்றும் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நாடக காதலை ஆதரிக்கின்ற அயோக்கிய சிகாமணிகள் இப்படியெல்லாம் டாக்டர் ஐயாவின் மீது அவதூறு கிளப்பினால் அனைவரும் அமைதியாக இருந்து விடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம்.
நாங்களும் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எவனும் பேச முடியாது, எவனும் டாக்டர் ஐயாவின் மீது அவதூறு கூற முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.